ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஷர்மிளா அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம், சமீபத்துல சி ஓட்டர்ஸ் தரப்புல இருந்து கருத்து கணிப்பானது வெளியாகி இருக்கு. அந்த கருத்து கணிப்புல விஜய் அவர்கள் இரண்டாவது நிலையில இருக்கிறாரு அப்படின்றதுதான் பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய தகவலா வெளியாகி இருக்கு. அதை தாண்டி 4வது இடத்துல அதிமுகவை விட 1% மட்டுமே வித்தியாசத்துல 4வது இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. இந்த கருத்து கணிப்பை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் வந்தது. அப்கி பார் சாப் சோ பார் அப்படின்னு பிஜேபி சொன்னாங்க. 400 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லா சர்வேயுமே சொல்லுச்சு. இதை நம்பி ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. மோடி அமித்ஷா எல்லாம் நேரடியா டெலிவிஷன் இன்டர்வியூஸ்ல என்னெல்லாம் பேசுனாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா கடைசியில கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 240 சீட்டு தான் பாஜகவால ஜெயிக்க முடிஞ்சது. இன்னைக்கு நாயுடு நிதிஷோடைய ஆதரவோட தான் அவங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால கருத்து கணிப்புகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல அதை நம்ம கடந்தும் போயிட முடியாது. இப்ப இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 27% சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது விஜய்க்கு 18% சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது எடப்பாடிக்கு 10%, அண்ணாமலைக்கு 9%, கூட்டினா 64% தான் வருது. மீதி 36% எங்க போச்சுன்னு தெரியல. சீமானுடைய 5 முனை போட்டி அப்படின்னு சீமானை ஒரு கேண்டிடேட்டாவே அவங்க கன்சிடர் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கருத்து கணிப்புடைய பர்பஸே நம்ம கேள்வி கேட்க வேண்டி இருக்கு. ஏன்னா இந்த கருத்து கணிப்பு வரக்கூடிய வெளியிடக்கூடிய அதை ஒட்டி நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் நீங்க பாருங்களேன். இது ஓவர் நைட்ல எடுத்திருக்க கருத்து கணிப்பா இருக்காது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாலேயாவது, குறைஞ்சபட்சம் 1 வீக் முன்னாலேயாவது இந்த கருத்து கணிப்பு எடுத்து முடிக்கப்பட்டிருக்கணும். இதோடைய ரிசல்ட்டை சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு யார் இந்த கருத்து கணிப்பை நடத்த சொன்னாங்களோ அந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டிப்பாக இந்த கருத்து கணிப்போட ரிசல்ட் தெரியாம இருக்காது. அப்ப அதை ஒட்டிதான் நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களை டெல்லிக்கு கூப்பிடுறாங்க. டெல்லியில பேச்சுவார்த்தை நடக்குது. எடப்பாடி இங்க சொல்றாரு, இல்ல நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தல, நாங்க தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. ஆனா அவர் டெல்லியில இருந்து இங்க சென்னையில லேண்ட் ஆறதுக்குள்ள அமித்ஷா அங்க ட்வீட்டே போட்டுறாரு. எந்த அளவுக்கு இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயோடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அதுல அவர் சொல்றாரு, போட்டியே எனக்கும் திமுகவுக்கு மட்டும்தான், இட் இஸ் டிஎம்கே வர்சஸ் டிடிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த நம்பர்ஸ் கூட பாருங்களேன். இப்ப நீங்க எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னு பாருங்க. இப்ப எடப்பாடிக்கு 10%, அண்ணாமலைக்கு 9%, நம்ம 2 பேரும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாதான் நீங்க செகண்ட் பிளேஸ்க்கே வர முடியும், எதிர்கட்சியாவது வர முடியும், அட்லீஸ்ட் அந்த வாய்ப்பாவது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு இன்டைரக்டா அதிமுகவுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அழுத்தமா தான் அந்த கருத்து கணிப்பை பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடி இதுல ஒண்ணும் பெருசா இருக்க, பிகாஸ் சி லாஜிக்கலி இட் இஸ் சோ ஃபிளாட். வாரிசு நடிகரான விஜய், ஏன்னா நம்ம அப்படிதான் சொல்லணும், ஏன்னா அவர் மாண்புமிகு மன்னர் ஆட்சின்னு தொடர்ந்து சொல்றாரு. சோ மக்களுக்கு நாமளும் அவர் ஒரு வாரிசு நடிகர் அப்படிங்கறத அப்பப்போ ரிமைண்ட் பண்ணணும். சோ வாரிசு நடிகரான மாண்புமிகு விஜய் அவர்கள் இன்னும் ஒரு அரசியல் களத்தை இன்னைக்குதான் வந்திருக்கிறாரு. அவர் இன்னும் ஒரு தேர்தல்ல கூட, ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட அவர் போட்டி போடலாமா? அதனால அவருக்கு எப்படி 18% வாக்கு கொடுக்க ஓட் பேங்க் இருக்கு, இல்ல 18% ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதிமுக போன்ற ஒரு கட்சி, கிட்டத்தட்ட 50-60 வருஷமா இருக்கக்கூடிய கட்சி, களம் கண்டவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, அவ்வளவு தூரம் அவரை சிறுமைப்படுத்த வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு தோணுது. அப்ப இது எல்லாமே டோட்டலி ஒரு மேனுஃபேக்சர்டு ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. அந்த நரேட்டிவ் மூலமா அதிமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அண்ணாமலை அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, இவங்களை வச்சு பார்க்கும்போது இது ஒரு மேனுஃபேக்சரான ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கான கணிப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்பொழுது, இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு 27% அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து கணிப்புல நாங்க பார்க்கும் பொழுதுமே எங்களுக்கும் அதே சதவீதம் வந்தது. எவ்வளவு மோசமா செயல்பட்டாலும் ஒரு முதலமைச்சருக்கு 40% குறையாமல் வரணும், ஒரு 27%ன்றது ரொம்பவே கம்மி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்ல அந்த 36% எங்க மாயமா போச்சு அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாம் பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதை ரொம்ப எளிதில் கடந்து போயிடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இரண்டாவது, கொஞ்ச நாள் முன்னாலதான் மூட் ஆஃப் த நேஷன் சர்வேன்னு ஒண்ணு வந்தது. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து 6 மாசத்துல ஒரு சர்வே எடுத்தாங்க.
அதுல திமுகவுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 5% அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 47% இன்க்ரீஸ் ஆகி 52% வந்திருக்கு அப்படின்னு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அந்த சர்வே வந்தேன். அதுலயே என்ன சொல்றாங்கன்னா முதல்வருடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த சர்வே எடுத்துக்கிறது? உங்களுக்கு கன்வீனியன்டான சர்வே எடுத்துட்டு நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க, அப்ப நாங்க எங்களுக்கு கன்வீனியன்டான சர்வே எடுத்துக்கிட்டு நாம பதில் சொல்லலாம் இல்லையா? சோ இட் இஸ் நாட் லைக் தட். இங்க பெரும்பாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லா அரசுக்குமே 4 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சியில கண்டிப்பாக மக்களிடையே சில விஷயங்கள்ல அதிருப்தி இருக்கும். இல்லைன்னெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அதை கடந்தும் போக முடியாது. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுக அரசு மேல ஒரு குட்வில் இருக்கு. அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் மேல அவருக்குன்னு ஒரு கரிஸ்மா இருக்கு, அவருக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு. அவர் மேல பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் மக்கள் கிட்ட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற அளவுக்கு தெரியல. சோ அதனால அண்ணாமலை சொல்லக்கூடிய விமர்சனங்களை நம்ம அண்ணாமலை வாயை திறந்தா போய் தாமா பேசுறாரு. சோ அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் நம்ம கடந்துதான் போகணும். அவரெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு you shouldn't waste time on his discussions. ஆனா அண்ணாமலை அவர்கள் நான் எதையுமே மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஆள் கிடையாது, நான் எப்போ எந்த கருத்து வைக்கிறேனோ அதுல நிலைப்பாடா அப்படியே தான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை போய் சந்திச்ச காரணத்தினால இப்போ அண்ணாமலை அவர்கள் அவருடைய பதவியில இருந்தே தூக்க போறாங்க. மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை அவர்களை எடுத்துட்டு வேற ஒருத்தர் போட போறாங்க. இப்படி பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு கருத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் பாஜகவினுடைய தற்போதைய நிலை என்ன ஆகும்? பாஜகவுல இப்ப உட்கட்டமைப்புல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பல மாநிலங்கள்ல மாநில தலைவர்களை மாத்திட்டு இருக்காங்க. அடுத்தது தேசிய தலைமையும் அவங்க புது தலைமையை தேர்ந்தெடுக்க போறாங்க. இது இன்டர்னலா நடக்கக்கூடிய விஷயம், அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் நடக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய ஒரு இன்டர்னல் ப்ரொசீஜர் அது. சோ அதையும் இதையும் நம்ம லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஒரு வருஷம் முன்னால இதே அண்ணாமலை தான் சொன்னாரு, அதிமுகவோட கூட்டணி வச்சா எனக்கு தலைவர் பதவியே வேண்டாம், நான் அதை ராஜினாமா பண்ணிட்டு நான் போயிருவேன் அப்படின்னு தான் பேசினாரு. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறாரு? கட்சியுடைய நலன் தான் எனக்கு முக்கியம், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம், அதுக்காக ஒரு தொண்டனா கூட நான் இங்க ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது இந்த குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலைங்கிற அளவுக்கு அவருடைய இமேஜ சால்வேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில அவர் இறங்கியிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். எப்படியும் டெல்லிக்கு கூப்பிட்டு நல்லா லெப்ட் அண்ட் ரைட் டோஸ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய முகத்தை பார்த்தாலே அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியுது. ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாரு, ரொம்ப ஒரு டிஸ்ஹார்டன்டா தான் இருந்தது அவருடைய அந்த கோயம்புத்தூர்ல அவர் கொடுத்த லேட்டஸ்ட் பிரஸ் மீட் பார்க்கும் பொழுது டெல்லி தலைமையில அவருக்கு ஒண்ணு மாற்றப்படுவதாக அவருக்கு செய்தி வந்திருக்கலாம், இல்ல நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரொம்ப ஓவரா பேசுறீங்க, உங்களாலதான் இந்த கூட்டணியே முறிஞ்சுது அப்படின்ற டோஸ் விட்டுருக்கலாம். என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் அவருடைய பேச்சுல ஒரு தொய்வு நம்மளால உணர முடிஞ்சது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதை ஒரு வின்-வின் சிச்சுவேஷனா தான் அண்ணாமலை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுவாரு. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட ஒரு பொலிட்டீஷியன்னா, இல் நோன் ஆர் வெல் நோன், ஐ எம் நாட் அன்னோன். எனக்கு நல்ல பேர் வருதோ, என்னை பத்தி நல்ல விதமா பேசுறாங்களோ இல்ல கெட்ட விதமா பேசுறாங்களோ, ஆனா தினமும் என்னை பத்தி பேசிட்டு இருக்கணும், தினமும் நான் மீடியா வெளிச்சத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணாமலை. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவருடைய பிரஸ் மீட்டை கரெக்டா கவனிங்க. நான் ஒரு தொண்டனா கூட நான் அந்த கட்சிக்கு வேலை செய்வேன், இதை நீங்க நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு லைன் ஒண்ணு போடுறாரு. அதை கவனிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றது பிரஸுக்கு மட்டும் இல்ல, அவங்க பாஜகவில் இருக்கக்கூடிய இவருடைய அல்லக்கைகள், இவருக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றாரு. இன்னொரு பிரஸ் மீட்ல தமிழிசை சொல்றாங்க மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, திரும்பவும் இது ஏற்கனவே பதவியில இருந்தவங்களை கூட ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப தலைவரா கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்களுக்கு இன்டைரக்டா இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் அவங்க பிரஸ் மீட் மூலமா வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனா உடனே சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய வார் ரூம்ல இருந்து ரியாக்ஷன்ஸ் வருது. இன்னைக்கு எப்படி பேசுறாங்க சோசியல் மீடியாலனா, நீங்க இன்னைக்கு தமிழகத்துல பாஜக வளர்ந்ததுக்கு காரணமே அண்ணாமலை தான், நல்லதோர் வீணை செய்தேன் இல்ல அது சொல்றாரு. பாஜக இந்த அளவுக்கு நோட்டா கட்சின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா பாஜகவுக்கு வாக்குகளே கிடையாது, தாமரை ஒருபோதும் மலராது, இப்படி பல விஷயங்கள் இருந்தாலுமே பாஜகன்ற ஒரு கட்சி இப்ப தமிழகத்துல ஒரு ரேஸ்ல ஒரு இது இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் தான். அவர் போயிட்டாருன்னா மறுபடியும் கட்சி போயிட வேண்டியதான், அகல பாதாத்துக்கு போயிடும் அப்படின்ற அப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ அவருடைய வார் ரூம் கிரியேட் பண்றாங்க. அவருடைய வார் ரூம் அவருக்கான. அப்போ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க, இந்த கடந்த அவர் சொல்றாருல நான் ஏப்ரல் ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2020 நான் அரசியலுக்கு வந்தேன்னு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தன்னை ஒரு தலைவராக ப்ரமோட் பண்றதுலயும்
தன்னை ஒரு அடையாளப்படுத்திக்கிறதுலயா தான் அவர் வந்து ஈடுபட்டு இருக்கிறாரே தவிர உண்மையிலே கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில அவர் ஈடுபடல. உண்மையிலே கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருந்தாருன்னா நிறைய பேருக்கு கிரெடிட் கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு இவங்க இப்படி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. இவர் இல்லைன்னா கட்சியே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்கன்னா அப்ப இவ்வளவு நாள் இவர் வந்து செல்ஃப் ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு பாஜகவுக்கு வந்து களத்துல வந்து அவங்க சொல்லலாம் 18% எல்லாம் இருக்கு அப்படின்னு, கூட்டணி எல்லாம் இல்லாம தனியா நின்னாதானே தெரியும் ஆக்சுவலா அவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு. பாஜக வளர்ந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா வளர்ந்திருக்கு. அண்ணாமலையால் மட்டும்தான் வளர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. இங்க தொடர்ந்து பல விஷயங்களை வந்து ரொம்ப வோக்கலா வந்து ரொம்ப அக்ரெசிவா பேசக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனா அண்ணாமலை இருந்திருக்கிறாரே தவிர அவர் தலைவரா இருக்கக்கூடிய டைம்ல பாஜகவுடைய தேர்தல் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி பேட். அவருக்கு முன்னால இருந்த எல்முருகன் கூட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு, தமிழிசை பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ அப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட ட்ராக் ரெக்கார்டு வந்து பெருசா பேசும்படியா இல்ல. என்ன இந்த எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, ஓட்டச்சட்டில இருந்தா ஓவரா சவுண்ட் வரும்னு. நான் கிட்டத்தட்ட அண்ணாமலை அப்படிதான் பாக்குறேன். அவரால ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ், ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் என்னைக்கும் பண்ணி நான் பார்த்தது இல்ல. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில பாஜக தலைவர் பதவியில இருந்து எடுக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வானதி சீனிவாசன் அவர்களோ அல்லது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய மாநில தலைவராக மாற போறாங்க. இப்படி சில வதந்திகளா சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இது உண்மையான வதந்திகளா? நிர்மலா சீதாராமன் கூட்டிட்டு வராங்கன்னா அழகா நல்ல ஒரு பெரிய 6 அடிக்கு குழி தோண்டி பாஜகவை உள்ள போட்டு கிளீனா புதைச்சிடலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய சாப்டர் முடிஞ்சிடும். ஏன்னா நிர்மலா சீதாராமன் மேல இன்ஹெரண்டாவே தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க பாஜக தலைவர் அண்ணாமலை எடுத்துக்கிட்டாலும் இல்ல தமிழிசை எடுத்துக்கிட்டாலும் அண்ணாமலை மேல நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், நிறைய பொய் சொல்றாரு அப்படின்னு இருக்கலாம். தமிழிசை வந்து அந்த கருத்தியலை வந்து பேசுறாங்க அப்படிங்கிற ரீதியில அவங்க மேல ஒரு விமர்சனங்களை நம்ம வைக்கலாம். பட் தமிழிசை மீது வந்து யாருக்குமே வந்து ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு யாருக்குமே பொதுவா கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ஆசையா அவங்களை அக்கா அக்கான்னு கூப்பிட்டுதான் கலாய்ப்பாங்களே தவிர அவங்க மீது ஒரு வெறுப்பு கிடையாது. ஆனா நிர்மலா சீதாராமன் அப்படி கிடையாது. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே அவங்களுடைய அந்த ஆரிய பார்ப்பன மேட்டிமைத்தனம் வந்து ரொம்ப தெளிவா வெளிப்படும். நான் தான் அறிவாளி, நீ எல்லாம் முட்டாள், நீ எல்லாம் கால் தூசுக்கு சமம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்பவுமே இருக்கு. அவங்க எப்ப பேசினாலுமே தமிழ் மக்களை வந்து ராங் சைட்ல தான் ரப் பண்றாங்க, இன்னும் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. சோ நிர்மலா சீதாராமன் எல்லாம் கொண்டு வந்து மாநில தலைவரெல்லாம் போட்டாங்கன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இருக்க முடியாது. மோரோவர் ஒரு ஒன்றிய கேபினெட்ல நிதி அமைச்சரா இருக்காங்கம்மா, அவங்க எதுக்கு அதை விட்டுட்டு இங்க வர போறாங்க? தட் இஸ் அ மச் சேஃபர் அண்ட் மச் பெட்டர் பொசிஷன்ல. இங்க வந்து அவங்க என்னைக்கு மக்களை சந்திச்சு தேர்தல் நின்று ஓட்டு வாங்கி அவங்க என்னைக்கு பதவிக்கு வந்திருக்கிறாங்க? போன தேர்தல்ல கூட நீங்க நிப்பீங்களான்னு கேட்டா ஐயோ எனக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லைங்க, நான் வந்து ஏழை தாயின் மகள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் டைலாக் எல்லாம் பேசினாங்க. என்னைக்குமே மக்களை வந்து சந்திச்சு மக்கள் பிரச்சனையை பேசி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வாக்குகள் பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில் நிர்மலா சீதாராமன் இல்லை. அதனால அவங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல மூடு விழாதான். சோ அதனால டெஃபினட்டா நிர்மலா சீதாராமன் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அண்ணாமலை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இட்ஸ் கொஸ்டின். இன்னும் ஒரு வாரத்துல, அதிகபட்சம் ஒரு வாரத்துல தெரிஞ்சிட போகுது. அண்ணாமலை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லைன்னா I feel Vanati is a good choice between Tamilisai or Vanati Srinivasan. தமிழிசை கூட இன்னைக்கு ஒரு மீம் மெட்டீரியலா மாறிட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பெருசா யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் as a politician I feel Vanati will be a good choice for the அடுத்த மாநில தலைவராக வர்றதுக்கு. ஆஃப் த லாட் என்ன கேட்டா எல்லாமே வந்து நம்ம கருத்தியலுக்கு எதிராக அரசியல் பண்றவங்க தான். பட் ஆஃப் த லாட் if you ask me I think Vanati will be a better choice. ஓகே மேம், இன்றைய தமிழக அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.